கிரீட்டிங்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, மாம்சத்தின் ஆலோசனையின் மூலமாக நம் கண்களை வைத்து பார்ப்பதும், தேவனுடைய ஆலோசனையை வைத்து நம் கண்களின் மூலமாக பார்ப்பதையும் குறித்து நம்ம பார்க்க போறோம். அதற்கு நம்ம என்ன அதிகாரத்த பார்க்க போறோம்னா, ஆதியாகமம் 13வது அதிகாரத்த பார்க்க போறோம். இந்த ஆதியாகமம் 13வது அதிகாரத்துல என்ன நடந்துட்டு இருக்குன்னா, ஆபிரகாமும் லோத்தும் ஒரே இடத்துல இருக்கும் பொழுது, ஆபிரகாமுடைய வேலைக்காரருக்கும் லோத்துடைய வேலைக்காரருக்கும் வாக்குவாதம் நடந்து கொண்டே இருக்கிறது நிமித்தமாக ஆபிரகாம் என்ன சொல்றான்னா, நம்ம 2 பேரும் பிரிந்து போலாம் அப்படிங்கிறது ஆபிரகாம் சொல்றான். அதற்காக ஆபிரகாம் என்ன சொல்றான்னா, நீ தெற்கே போனால் நான் வடக்கே போவேன், நீர் வடக்கே போனால் நான் தெற்கே போவேன் அப்படின்னு ஆபிரகாம் சொல்லிட்டு, லோத்தானவன் தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். நம்ம அதை படிக்கலாம். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பெற்றுள்ளதாயிருந்தது. இது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்தை போலவும் இருந்தது. சோ லோத்து தன்னுடைய கண்ணை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது அந்த 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 பூமி, அந்த நாடு சோதமன் கமோரா வந்து கண்களுக்கு ரொம்ப பிரியமுள்ளதாகவும் தண்ணீர் வளமுற்ற அந்த தேசமாகவும் இருந்தது. ஆனால் அந்த தேசத்தை குறித்து கர்த்தர் கொடுக்கிற சாட்சி என்னன்னா, அந்த தேசம் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படக்கூடிய தேசமா இருக்கிறது. கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளாய் இருந்தார்கள் அந்த தேசத்தில் குடியிருக்கிற மக்கள். பட் ஆனா லோத்திற்கு அந்த விஷயம் தெரியல. ஏன்னா அவன் தன்னுடைய சிந்தையும் தன்னுடைய ஆலோசனை நிமித்தமாக தன்னுடைய கண்களை வைத்து அவன் தேர்ந்தெடுத்து சாதமன் கமோராவுக்கு போனான். ஆனால் ஆபிரகாமானவன் தன்னுடைய ஆலோசனையின் மூலமாக தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கல. கர்த்தர் ஆபிரகாமை குறித்து இதை சொல்கிறார். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை நீ ஏறெடுத்து பார். ஆபிரகாம கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய கண்களை நீ ஏறெடுத்து பார். அதற்கப்புறம் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீர் இருக்கிற இடத்தில் இருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். நீர் பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கு தருவேன் அப்படின்னு கர்த்தர் அவனுக்கு சத்தியத்தை கொடுக்கிறார். சோ ஆபிரகாம் பார்த்த விதம் வந்து கர்த்தருடைய ஆலோசனையின் மூலமாக பார்க்கிறான். ஆனால் லோத்து பார்த்த விதம் தன்னுடைய ஆலோசனை நிமித்தமாக பார்க்கிறான். தன்னுடைய ஆலோசனை நிமித்தமாக பார்க்கிறத நம்ம இன்னொரு இடத்துல பார்க்கறது வந்து ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல பார்க்கிறோம். கர்த்தர் ஏவாளுக்கு ஆலோசனை கொடுத்தார். அந்த கனியை என்னைக்கு புசிக்கிறையோ அன்னைக்கு நீ மரித்து போவாய் அப்படின்னு கர்த்தர் அந்த ஆலோசனையை கொடுக்கிறார். ஆனால் ஏவாளானவள் அந்த கனியை பார்க்கும் பொழுது தன்னுடைய கண்களுக்கு அந்த அதிகாரத்தை நம்ம படிக்கலாம். ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது, அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதாகவும் பார்வைக்கு இன்பமாகவும் இருந்ததை கண்டு அந்த பழத்தை எடுத்து அவள் சாப்பிட்டாள். இது அவ எப்படி பாக்குறான்னா, தன்னுடைய ஆலோசனை நிமித்தமாக தன்னுடைய கண்களுக்கு அது இன்பமா இருக்கதை பார்த்து அவள் அதை எடுத்து சாப்பிடுறான். ஆனா கர்த்தருடைய ஆலோசனையை அவள் கேட்கல. ஆனால் கர்த்தர் அவளுக்கு முன்பாகவே சொல்லியிருந்தால், அந்த கனியை நீ சாப்பிடும் பொழுது மரிப்பாய் அப்படின்னு. ஸோ நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில, தினசரி கிறிஸ்துவ வாழ்க்கையில கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு நடப்பது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளுடைய கண்களுக்கு எல்லாவற்றும் இன்பமாகவும் எல்லாவும் இச்சை உள்ளதாகவும் தெரியும். நம்மளுடைய கண்களுக்கு எல்லாமே நல்ல விஷயங்களாக தான் தெரியும். ஆனா கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு நடக்கும் பொழுது நம்ம அந்த அந்த நல்ல விஷயம் போல தெரிகிற அந்த கெட்ட விஷயத்திலிருந்து கர்த்தர் நம்மளைய பாதுகாப்பார். நம்ம இந்த வேதாகமத்தை நம்ம கர்த்தருடைய பாதத்தின் முன்பாக நின்று நம்ம இந்த வேதாகமத்தை படித்து கர்த்தருடைய ஆலோசனை தெரிந்து கொள்வது ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதுதான் இன்னைக்கு டிவோஷன். நன்றி.